இன்றைக்கி மார்னிங் எடுத்த வ்ளாகு. ஸோ 3 to 4 மந்த்ஸாக வந்து எக்ஸசைஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப ஒரு மேட் வாங்கினேன். அந்த மேட்டு வாங்கினதுலேருந்தே வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மேட்டை பார்ப்பார், என்ன பார்ப்பார், அந்த மேட்டை பார்ப்பார். இது எதுக்கு நீ வாங்கின? அது வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது வாங்கினதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம், அப்டாமனில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி தான் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து 90 டேஸ்க்கு வந்து கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணேன். எப்பயுமே வந்து 1.5 hours கிட்டே நான் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா 2 hours வரைக்கும் கண்டினியூ ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் மினிமலாக டே 1 அப்படின்றதுனால கொஞ்சம் மினிமலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஹெவியாக பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து 1 or 2 வீக்ஸ் கூடவே வந்து கை கால் வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ணேன் எக்ஸசைஸ். எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா, வீட்டில் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் ஆஹா தொடச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும். ஸோ ஹாய், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் ஃபேஸை காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மீன்ஸ் டேரக்டாக இன்டாக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னா ஹாயந்திகாவும் ஹஸ்பண்டும் இல்லை. ஏன்னா அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பீஸ்ஃபுல்லான டைமில் வந்து எங்கேயாவது ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப கேப், ஒரு 4 to 5 months கேப் ஆகிடுச்சு. ஐ திங்க் ஸோ நியர்லி 3 to 4 months கேப். ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் ஒர்க் அவுட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணலை, ரொம்ப மைல்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எடுத்தோடனே ரொம்ப ஹெவியாக பார்த்தா அடுத்த 2 வீக்ஸ்க்கு கை கால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு லைட்டாக தான் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஓவர் ஐ திங்க் 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணேன், 10 o'clock. ஸோ 45 minutes இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வந்து முடிச்சிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் கண்டினியூவாக பண்ணணும். ஹோப்ஃபுல்லி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மோஸ்ட் ஓவர் நீங்களும் வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா இந்த மாதிரி மைல்டாக வந்து பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து கவுண்ட் வந்து எடுத்தோடனே 20, 30 கவுண்ட்லாம் பண்ணாதீங்க. பர் செட்டுக்கு வந்து 10 கவுண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ 1 week 2 weeks அப்படி பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி 3 செட் பண்ணுங்கள். அடுத்த 2 weeksக்கு அப்புறம் வந்து 20 கவுண்ட் 3 செட் பண்ணுங்கள். அப்புறம் 2 weeksக்கு அப்புறம் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மைல்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி குடிங்க. நான் வந்து தண்ணி இன்றைக்கி குடிக்கல, 45 minutes தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி குடிக்கல. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஏஜுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் பாடியை அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக வந்து தனியாக வந்து ட்ரெஸ்லாம் வாங்கணும் எந்த அவசியமும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 4 to 6 years ஆகிடுச்சு இந்த டிஷர்ட்லாம் வாங்கி. ஸோ இப்போ வந்துக்கு நான் வந்து சல்வாரோட பேண்ட் தான் போட்டிருக்கேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ட்ரெஸ்ஸே போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட் ஓவர் ஃபேன்லாம் போட்டுக்காதீங்க. அப்புறம் வந்து ஏன்னா ஸ்வெட்டிங் உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ அதனால் மோஸ்ட் ஓவர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஏரில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் ஏர்லி மார்னிங் பண்ணல அப்படின்னா ஏர்லி மார்னிங் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், அதனால் நான் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து 8:30லேருந்து தான் ஃப்ரீ டைம். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஹவுஸ் சோர்ஸ்லாம் பண்ணணும். வீட்டு வேலைகள்லாம் இருக்குது நிறையா, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அடிக்கடி நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கை கால்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண நடுவில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கை காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஒரு 30 minutes ட்ரை பண்ணுங்கள்.
எடுத்தோடனே ஒர்க் அவுட் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து வார்ம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்டமன் ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும். பட் கண்டினியூட்டியாக பண்ணிகிட்டே இருக்கணும். 3 months நான் வந்து ஒரு 90 days இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 90 days நான் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு தான் என்னோட இப்போ ஒரு டார்கெட்டு. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு வைங்க. அதெல்லாம் என் லைஃப்பில் கிடையாது. ஸோ இந்த வாட்டியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டா. என் பொண்ணு இருந்தாலும் என் கூட உட்காந்து பண்ணியிருப்பா. ஸோ அவளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இருப்பாள். நாளைக்கு பண்ணும்போது அவளும் வீடியோவில் வருவாள். ஸோ கூட இருப்பாள். அப்போ அவங்களுக்கு பொண்ணு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது எப்படி இது எப்படிலாம் கொஞ்சம் கேட்பா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அவங்களையும் கூப்பிட்டு வரேன். சரி, ஓகே. என்னோட வீடியோ இது மட்டும்தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒர்க் அவுட் எல்லாமே. ஸோ அட்லீஸ்ட் உங்களால் டெய்லியும் பண்ண முடியல அப்படின்னாலுமே சரி, ஒரு வீக்லி ஒரு 4 days to 5 days வந்து ட்ரை பண்ணுங்கள். காலையில் ஈவினிங் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு செஷன் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஒர்க் அவுட் தான் பண்ணுறோமே, நல்லா சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து 1 hour 1.5 hours நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 23 hours நம்ம பிளேட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து டிசிஷன் இருக்கும். நம்மளோட பாடி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, அதுதான் காப்பி பண்ணேன். நானாக வந்து ஓனாலாம் சொல்லலை. ஒரு லாஸ்ட் வீக் இந்த கோட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி மீ. பாய்.